வெல்கம் யூவர்ஸ். த கேஞ்சரிங்ன்ற படம் 2013 ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்டது. இந்த படத்தில் வந்த சில பயங்கரமான காட்சிகளை விட பல மடங்கு கற்பனைக்கும் எட்டாத சில காட்சிகள் நிஜத்தில் நடந்துச்சுன்னு சொல்லப்படுது. 1971 அரிஸ்வில்லே என்ற இடத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு பெரன் ஃபேமிலி வராங்க. இந்த பெரன் ஃபேமிலியில் கரோலின், அவங்களுடைய ஹஸ்பண்ட் மற்றும் 5 டாட்டர்ஸ் இருக்காங்க. அந்த பெரன் ஃபேமிலி அந்த வீட்டுக்கு வந்த புதுசில் அந்த வீட்டோட நெய்பர்ஸ் எல்லாம் அந்த ஃபேமிலியை வந்து பார்க்குறாங்க. அப்படி வந்து பார்க்கும்போது நைட் டைமில் எல்லா லைட்ஸையும் ஆன் பண்ணி வச்சுட்டு தூங்குங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கரோலினுக்கு ரொம்பவே ஆச்சரியம். அந்த வீட்டுக்கு வந்த எல்லாருமே ஒன்று போல லைட்ஸ் ஆன் பண்ணிட்டு தூங்குங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வீட்டுல பல மர்மமான விஷயங்கள் நடக்குது. அது என்னன்னா, கரோலின் வீடை பெருக்கிட்டு ப்ரூம் ஸ்டிக்கை ஒரு இடத்துல வச்சுட்டு போயிருக்காங்க. திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த ப்ரூம் ஸ்டிக் அந்த இடத்துல இல்ல, வேற இடத்துல இருந்திருக்கு. என்னோட வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க கிச்சனில் வச்ச பல பொருட்கள் காலையில் எழுந்து பார்க்கும்போது அவங்க பொண்ணுங்களோட பெட்டுக்கு கீழே இருந்திருக்கு. கரோலின் இதெல்லாம் அவங்க குழந்தைங்க வேலையை இருக்கும்னு நினைச்சாங்க. கரோலின் டெய்லி நைட் குழந்தைங்க தூங்கினதுக்கு அப்புறம் முத்தம் கொடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் மிட் நைட்டில் அதே மாதிரி யாரும் முத்தம் கொடுத்துட்டு போகிறாங்க. இதே மாதிரி டெய்லி நடக்குது. இந்த விஷயத்த ஒரு நாள் அந்த குழந்தைங்க அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க. அம்மா, டெய்லி மிட் நைட்ல நீங்க வந்து முத்தம் கொடுக்குறீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு கரோலின், இல்லை மிட் நைட்ல நான் வரமாட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த குழந்தைங்க, டெய்லி மிட் நைட்ல நாங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது யாரும் வந்து முத்தம் கொடுக்குறாங்க, அவங்க மேலே ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர் ஸ்மெல் வருதுமான்னு சொல்றாங்க. இதை கேட்ட கரோலின், நீங்க ஏதோ கனவு கண்டுட்டு இருக்கீங்க, இங்க யாரும் வரல, நீங்க வெளியே போய் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் கரோலினுக்கு இங்க ஏதோ பல மர்மமான விஷயங்கள் நடக்குதுன்னு தோணிருக்கு. அதுக்கப்புறம் கரோலின் இந்த வீட்டை பற்றி நிறைய விஷயம் கலெக்ட் பண்ணுறாங்க. முன்னொரு காலகட்டத்தில் இங்கே வாழ்ந்த 8 குடும்பங்களை பற்றி அந்த வீட்டு அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லா மக்களும் சொல்கிறாங்க. அது என்னன்னா, இங்கே வாழ்ந்த பல பேரும் கொடூரமாக காரணமே தெரியாமல் இறந்து போயிருக்காங்க. இங்கே வாழ்ந்த சின்ன குழந்தைகள் எல்லாம் பக்கத்தில் இருக்க ஏரியில் மூழ்கி இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு நபர் கொலை செய்யப்பட்டதாகவும் சிலர் இந்த வீட்டோட அட்டிக்கில் தூக்கு போட்டு இறந்ததாகவும் சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்ட கரோலின் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. ஏன்னா இங்கே இறந்து போனவங்களோட ஆவிகள் தான் இந்த வீட்டில் நடக்கிற பல மர்மமான விஷயத்துக்கு காரணம்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் இந்த விஷயம் எதையும் கரோலின் வெளியே காமிச்சிக்கல. அப்போதான் அந்த கேஞ்சரிங் படத்தில் காமிச்ச மாதிரி அவங்களோட 5 பொண்ணுங்களும் வீட்டில் ஐடென்சிக் விளையாடிட்டு இருக்காங்க. கண்ணை கட்டின அந்த பொண்ணு ஒரு ரூமில் போயிட்டு, நீங்கள் எங்கே இருக்கீங்க, கைத்தட்டுங்கன்னு சொல்கிறாங்க. திடீர்னு அந்த பொண்ணு ஆப்போசிட்ல இருந்து கைத்தட்ட சத்தம் கேட்குது. உடனே அந்த பொண்ணு இங்கே தான் இருக்கீங்களான்னு 3-4 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. ஆனாலும் அந்த பொண்ணு கையில் யாரும் பிடிபடலை. உடனே அந்த பொண்ணு கண்ணில் கட்டியிருந்த துணியை கழட்டிட்டு இப்போ கைத்தட்டுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணோட ஆப்போசிட்லேருந்து கைத்தட்டுற சத்தம் மட்டும் கேட்குது. ஆனால் யாருமே இல்லை. மிச்சம் இருக்க அந்த 4 பொண்ணுங்க பக்கத்து ரூம்ல இருந்து ஓடி வந்து, ஹேய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ எங்களை கண்டி பிடிக்கல, அதுக்குள்ள நீ கண்ணில் கட்டியிருக்க துணியை கழட்டிட்டு இருக்கன்னு சொல்றாங்க. இல்லை, எனக்கு இந்த ரூம்ல இருந்து தான் கைத்தட்டுற சத்தம் கேட்டுச்சு, அதனால தான் நான் இந்த ரூமுக்கு வந்தேன்னு சொல்றா அந்த பொண்ணு. அதுக்கு அந்த 4 பொண்ணுங்களும், நாங்கள் எல்லா பக்கத்து ரூம்ல இருந்தோம், அப்புறம் எப்படி உனக்கு இந்த ரூம்ல இருந்து சத்தம் கேட்டுச்சுன்னு அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமும் மறுநாள் அதே மாதிரி ஐடென்சிக் விளையாடுறாங்க. அப்போ ஹேண்ட்ரின்ற ஒரு பொண்ணு மட்டும் அவங்க ரூமில் இருக்க கபோர்டு உள்ள உட்காந்துட்டு டோரை லாக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து யாருமே தன்னை கண்டுபிடிக்கலன்னு அந்த கபோர்டில் இருந்து வெளியே வர ட்ரை பண்ணும்போது அந்த கபோர்டு வெளியே லாக் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா ஹேண்ட்ரியா அந்த கபோர்ட்லேயே 20 நிமிஷமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த சைடு வந்த நான்சி அந்த கபோர்டை திறந்து விட்டுருக்காங்க. வெளியே வந்த ஹேண்ட்ரியா நான்சியை, எதுக்கு என்னை உள்ளே வச்சு லாக் பண்ணன்னு ரொம்பவே கோபமாக பேசியிருக்காங்க. அதுக்கு நான்சி, இல்லை ஆண்ட்ரியா, நான் இந்த சைடு வரவே இல்லை, உள்ளே இருந்து தட்டுற சத்தம் மட்டும் கேட்டுச்சு, அதனால் நான் அந்த கபோர்டை திறந்தேன்னு சொன்னதுமே ஆண்ட்ரியாவுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. ஆண்ட்ரியா ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. ஒரு நாள் கரோலின் அவங்க வீட்டுக்கு வெளியே துணியை காய போட்டுட்டு இருக்கும்போது அவங்க வீட்டு மாடியில் யாரோ தூக்கு போட்டு தொங்குற மாதிரி இருக்குது. உடனே கரோலின் பயந்து வேகமாக ஓடி போய் அந்த அட்டிக்கை பார்க்குறாங்க. அங்கே யாருமே இல்லை. கரோலினுக்கு ரொம்பவே குழப்பமாயிடுது. திரும்ப அவங்க துணி காய போடலாம்னு கீழே வந்து அந்த அட்டிக்கை பார்க்குறாங்க. அப்போ அந்த அட்டிக்கில் திரும்பவும் யாரோ ஒரு நபர் தூக்கில் தொங்கிட்டு இருக்க மாதிரி தான் இருந்திருக்கு. இதை பார்த்த கரோலின் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. இந்த வீட்டில் இறந்து போனவங்களோட ஆத்மா தான் இதெல்லாம் பண்ணுதுன்னு ரொம்பவே பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு எல்லாம் அவங்க ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அங்கே ஏதோ அழுகுன மாதிரி ஸ்மெல் வருது. அந்த ஸ்மெல் தாங்க முடியாமல் எல்லோரும் எழுந்தா ஆளுக்கு வராங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த ஸ்மெல் இல்லாமல் போயிடுது. அதுக்கு அடுத்த நாள் நைட் ஹேண்ட்ரியா அவங்களோட ரூமில் தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு குரல் வந்து ஹேண்ட்ரியாவை எழுப்புற மாதிரி இருக்குது. ஹேண்ட்ரியா எழுந்து பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. ஆனால் அந்த குரல் மட்டும் கேட்டுகிட்டே இருக்குது.
ஆண்ட்ரியா அந்த குரல் வர திசையை நோக்கி போகிறாங்க. அப்போ தூரத்தில் ஒரு ஆவி நிற்கிறத ஆண்ட்ரியா பார்க்குறாங்க. அதை பார்த்ததும் ரொம்பவே பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஆண்ட்ரியா அந்த வீட்டை பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த வீட்டில் நடந்த விஷயம் எல்லாமே ஆண்ட்ரியாவுக்கு தெரிய வருது. அதுக்கு அடுத்த நாள் நைட் கரோலின் அவங்க வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய கணவர் சீக்கிரமாக எழுந்து வேலைக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கரோலின் கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க. அவங்க பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு நிற்கிறத பார்க்குறாங்க. அந்த பொண்ணு ரொம்பவே கொடூரமாக பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது. அந்த பொண்ணு கரோலினை பார்த்து, நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு, நீ இதுக்கு மேலே இங்கே இருந்தால் உங்கள் எல்லாருக்கும் ஆபத்துன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் பேயை பற்றி ஆராய்ச்சி செய்கிற எட் மற்றும் லொரைனுக்கு தெரிய வருது. அப்புறம் எட் மற்றும் லொரைன் இந்த வீட்டுக்கு வராங்க. லொரைன் இந்த வீட்டுக்கு வந்த உடனே அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. லொரைனுக்கு கண்டிப்பாக இந்த வீட்டுக்குள்ளே நிறைய கெட்ட ஆவிகள் இருக்குன்னு தெரிய வருது. உடனே லொரைன் அந்த வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் போது எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம் பஷிபா. பஷிபா தான் இங்கே நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் காரணம். அந்த பஷிபா பற்றி லொரைன் விசாரிக்கிறாங்க. முன்னொரு காலகட்டத்தில் இங்கே வாழ்ந்த ஒரு பெண்மணி, இவங்களுக்கு 4 குழந்தைகள் இருந்திருக்காங்க. திடீர்னு மர்மமான முறையில் அந்த 4 குழந்தைங்களில் 3 குழந்தைகள் இறந்துடுறாங்க. அந்த விஷயத்த பஷிபாவால் தாங்கிக்க முடியல. கொஞ்ச நாள்லேயே மனநல பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுறாங்க பஷிபா. அவங்க இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் பஷிபா தான் அந்த வீட்டுக்கு எஜமானியாக இருந்திருக்காங்க. இப்போ கரோலின் தான் அந்த வீட்டுக்கு எஜமானியாக இருக்காங்க. ஸோ பஷிபா ரொம்பவே கோபம் அடைஞ்சதால் அவங்கள அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்காக முதல்ல அந்த பொண்ணுங்களை பயம்படுத்தியிருக்காங்க. அப்புறம் கரோலினை பயம்படுத்தியிருக்காங்க. ஆனால் வறுமையின் காரணமாக அந்த ஃபேமிலியால் அந்த வீட்டை விட்டு போக முடியாமல் போகுது அப்படின்ற விஷயம் லொரைனுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் ஹெட் மற்றும் லொரைன் பஷிபா ஆவி கூட கம்யூனிகேட் பண்ணுறாங்க. கரோலினுடைய 5 பொண்ணுங்களையும் மேலே அவங்க ரூமில் தூங்க வச்சுட்டு கரோலின், அவங்க ஹஸ்பண்ட், அப்புறம் ஹெட் மற்றும் லொரைன் ஃபாதர் அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே கரோலினை ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு பல கேள்விகள் கேட்குறாங்க. ஆனால் கரோலின் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக அந்த சேர்லையே உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் கரோலின் உட்காந்துட்டு இருந்த சேர் மேலே போய் தலைக்கீழாக நிற்குது. கரோலின் பல மொழிகளை இந்த வீட்டை விட்டு போயிடுங்க, இல்லைனா இந்த கரோலினை நான் கொலை செஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் கரோலின் ரொம்பவே மனநலமாக பாதிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பேரண்ட் ஃபேமிலி இந்த வீடை காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கேஞ்சரிங் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இந்த வீடு ரொம்பவே பிரபலமாக இருக்குது. இந்த வீட்டுக்கு நிறைய பேர் போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் ஆகும்.